Good morning students. Standard 10th subject English Unit 7 Prose The Dying Detective. The Dying Detective already உள்ள கிளாஸில் ஷெர்லாக் ஹோம்ஸ் அவரோட ஃப்ரெண்டு தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாட்சன். ஸோ இவருக்கு ஷெர்லாக்ஸ் வந்து என்ன ஹோம்ஸ்க்கு என்ன இருக்கும்னா உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் தன்னோட ஃப்ரெண்டை வந்து டாக்டரை போய் கூப்பிட்டு வர சொல்லி அமுச்சு வைப்பார். யாருன்னா வாட்சனை வந்து அமுச்சு வைப்பார். அப்போ டாக்டர் யாரை எந்த டாக்டரை கூப்பிட்டு வர சொல்லுவார்னா மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் அவரை தான் கூப்பிட்டு வர சொல்லியிருப்பார். இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து வாட்சன்ட்டு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுறாருன்னா டாக்டரை கூப்பிட்றதுக்காக போகிறாரு. ஐ ஹாவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் த நேம் ஐ செட். இந்த ஐங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா வாட்சன் என்ன சொல்லிட்டு போவார்னா இது வரைக்கும் இந்த நேமை வந்து நான் வந்து கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பார். வெல் ஹீ இஸ் த மேன் who has the knowledge of this disease. ஒருவேளை இந்த அவருக்கு வந்து இந்த டிசீஸை பற்றின நாலேஜ் இருக்கும் போல். பட் he is not a medical man. ஆனால் அவர் வந்து என்னதுன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்டதெல்லாம் படிக்கலை. he is a planner. அவர் வந்து என்னது அப்படின்னாக்கா பிளான்டர்னால் ஒரு பண்ணை வச்சுருக்கிறாரு, அதோட அதிபராக இருக்கலாம். ஹீ லிவ்ஸ் இன் சுமத்ரா. அவர் எந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னா சுமத்ராங்கிறதுல. ஏன்னா அவருக்கு ஏன் அவரை கூப்பிட்டு வர சொன்னால் சுமத்ராங்கிறதுலேருந்து தான் அவருக்கு வந்து இந்த டிசீஸ் வந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரை கூப்பிட்டு வர சொல்கிறார். நவ் விசிட்டிங் லண்டன். இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வர்டன் ஸ்மித் வந்து இங்கே லண்டனில் இருக்கார். ஐ டிட் நாட் வாண்ட் டு யூ டூ பிஃபோர் 6. நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னாக்கா பிஃபோர் 6 அது 6 மணிக்கு முன்னாடி போய் அவரை கூப்பிட்டு வர வேண்டாம். பிகாஸ் யூ வுட் நாட் ஹாவ் ஃபவுண்ட் ஹிம் இன் ஹிஸ் ஸ்டடி. அவர் படிச்சுட்டு இருக்க நேரத்துலையும் நீ போய் என்ன பண்ண வேணாம், கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு பர்சூட் ஹிம் டு கம். உடனே ஒரு சொன்னால் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவரை வந்து பர்சூட்னா கெஞ்சுறது ரெக்வஸ்ட் பண்ணியாவது நான் என்ன பண்ணிடுவேன் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. யூ வில் டெல் ஹிம் எக்ஸாக்ட்லி ஹவ் யூ ஹாவ் லெஃப்ட் மீ. என்ன சொல்கிறாருன்னா நீ அவர்கிட்ட போய் எக்ஸாக்டாக இங்கே என்ன நடக்குது எனக்கு என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீ எக்ஸாக்டாக சொல்லு, கரெக்டாக சொல்லு. யூ ஹாவ் லெஃப்ட் மீ ஹி செட். யூ மஸ்ட் டெல் ஹிம் தட் ஐ ஆம் டையிங். ப்ளீட் வித் ஹிம் வாட்சன். என்ன சொல்கிறாருன்னா நான் இங்கே ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறேன். அவர்கிட்ட ப்ளீட் அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணுறது. ரெக்வஸ்ட் பண்ணி நீ அவரை வந்து கூப்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. யார் அனுப்புகிறாரு அப்படின்னா வாட்சன்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இப்போ வாட்சனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஐ வில் பிரிங் ஹிம் இன் எ கேப் ஐ செட். உடனே நானும் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா போய் டாக்ஸி எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிட்டேன். நோ யூ வில் பி பர்சூட் ஹிம் டு கம் அண்ட் ரிட்டன் பிஃபோர் ஹிம். நான் போய் அவரை வந்து டாக்ஸியில் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நான் சொன்னேன் நான் அப்படிங்கிறது இங்கே யார் அப்படின்னாக்கா வாட்சன். உடனே அதுக்கு அவர் என்ன சொல்லிக்கிறார் ஹோம்ஸ், இல்லை நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவரை ரெக்வஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். ஆனால் அவருக்கு முன்னாடியே ரிட்டன் பிஃபோர் ஹிம். நீ அவர் உனக்கு அப்புறம் தான் வரணும், அதுக்கு முன்னாடியே நீ வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேக் எனி எக்ஸ்கியூஸ். நீ ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு ரிமெம்பர் திஸ் வாட்சன். நீ என்ன ரீசன் சொல்லுவியோ சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணணும் அவருக்கு முன்னாடி நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. ஸோ இப்போ ஹோம்ஸை விட்டுட்டு வாட்சன் வந்து வெளில வர்றாரு. ஐ சா மிஸ்டர் ஹட்சன் வாஸ் வெயிட்டிங் அவுட் சைடு. இப்போ வந்து நான் வெளில வந்து பார்த்தேன். அப்போ வந்து மிஸ்ஸஸ் ஹட்சன் அந்த வீட்டோட லேண்ட்லேடி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெளியில் அவுட் சைடில் ட்ரம்ப்ளிங் அண்ட் க்ரையிங். ரொம்ப தயக்கமாக அழுதுகிட்டே இருந்தாங்க. பிலோ ஆஸ் ஐ வெயிட்டட் ஃபார் த கேப் ஐ மெட் இன்ஸ்பெக்டர் மார்டன் ஆஃப் த ஸ்காட்லாண்ட் யார்ட். நான் வெளில வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னாக்கா நான் என்னோடய கேபை எடுக்கும்போது அப்போ யாரை மீட் பண்ணேன் அப்படின்னா மார்டன் இன்ஸ்பெக்டர், இந்த ஸ்காட்லாண்ட் யார்டோட இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணேன். ஹீ வாஸ் நாட் இன் ஹிஸ் யூனிஃபார்ம். ஆனால் அவர் எதில் இல்லைன்னா யூனிஃபார்மில் இல்லை, அன்யூனிஃபார்மில் இருந்தார். ஹவு இஸ் ஹீ ஆஸ்க்டு இன்ஸ்பெக்டர் மார்டன். அவர் வந்து என்கிட்ட கேட்டார் அவர் எப்படி இருக்கார். இந்த ஹீ அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணா ஷெர்லாக் ஹோம்ஸ். அவர் எப்படி இருக்காருன்னு என்கிட்ட கேட்டார். ஹீ இஸ் வெரி இல் ஐ ஆன்சர். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அவர் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேப் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஐ ரீச்டு மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஹவுஸ். நான் வந்து இப்போ வந்து கல்வர்டன் ஸ்மித்தோட அந்த ஹவுஸ்க்கு போயிட்டேன். த பட்லர் அப்பியர்டு அட் த டோர்வே. இங்கே பட்லர் அப்படிங்கிறது யாருன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சமையல்காரர். அவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அந்த டோர் பக்கத்தில் நின்றார். த்ரோ த ஹாஃப் ஓப்பன்
door. I heard a man voice telling the butler, I am not at home, say so. ஸோ அவர் அந்த டோர் வந்து ஹாஃப் ஓப்பனில் தான் இருந்தது, பாதி அளவு தான் திறந்துருந்துச்சு. ஒரு வாய்ஸ் ஒன்று உள்ளேருந்து கேட்டுச்சு, என்ன அப்படின்னாக்கா, ஐ எம் நாட் அட் ஹோம், நான் வந்து வீட்டில் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்னு. அந்த உள்ளே இருந்து ஒரு வாய்ஸ் வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பட்லர்கிட்ட சொன்ன வாய்ஸ் வந்து கேட்டுருச்சு, இவருக்கு கேட்டுருச்சு. யார்? எனக்கு கேட்டுது. ஐ புஷ்ட் பாஸ்ட் த பட்லர் அண்ட் என்டர்ட் த ரூம். நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பட்லரை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தள்ளி விட்டுட்டு உள்ளே வேகமாக ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஐ சா ஃப்ரைல், ஃப்ரைல்னால் வீக், அங்கே ஒரு வீக்கான மேன் வந்து இருந்தார். வித் த பிளேடர் ஹெட் சிட்டிங், தலையெல்லாம் வழுக்கையாக இருந்தது, ரொம்ப வீக்காக இருந்தார் அந்த ஆள் வந்து உட்காந்துருந்தார் உள்ள. நான் போனோன்னே ஐ எம் சாரி ஐ செட், ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போனோன்னு நான் என்ன கேட்டேன்னா சாரி கேட்டேன். பட் த மேட்டர் கேனாட் பி டிலேடு, இப்போ நான் சொல்ல வர விஷயங்கிறது வந்து டிலே பண்ணக்கூடாது மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்னது, டிலே பண்ணுறதுக்கு இப்போ டைம் இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க, மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணினேன். Their mere mention of his name had a different effect on the man. நான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அவரோட அந்த மேனோட ஃபேஸில் வந்து டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் தெரிஞ்சிச்சு. ஹாவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ், ஹவ் இஸ் ஹி ஆஸ்க்டு. உடனே அவர் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் வந்து ஹோம்ஸோட வீட்லேருந்து தான் வர்றீங்களா, அவர் எப்படி இருக்காருன்னு என்கிட்ட கேட்டார். ஹீ இஸ் வெரி இல், தட் இஸ் ஒய் ஐ ஹாவ் கம். அவர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அதான் நான் வந்தேன். மிஸ்டர் ஹோம்ஸ் ஹேஸ் அ ஹை ஒப்பீனியன் ஆஃப் யூ அண்ட் தாட் யூ ஆர் த ஒன்லி மேன் இன் லண்டன் ஹூ கேன் ஹெல்ப் ஹிம். இந்த லண்டன்லேயே ஹோம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக உங்களை தான் நினைக்கிறாரு, ஸோ அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட, ஸ்மித்துக்கிட்ட சொன்னேன். த லிட்டில் மேன் வாஸ் ஸ்டாட்லர்டு அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா ஷடன் ஷாக். ஸோ இப்படி சொன்னதும் உங்களை தான் நம்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும் அந்த மேனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒய் ஹி ஆஸ்க்டு, ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஏன் என்ன தான் நம்பிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்கன்னு ஸ்மித் வந்து கேட்டிருக்காரு. பிகாஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் ஆஃப் த ஈஸ்டர்ன் டிசீஸ் ஐ ரிப்ளைடு. உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஈஸ்டர்ன் டிசீஸ் அந்த நோயை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு தான் இருக்குது, அதனால தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொன்னேன். ஹவு டிட் ஹி கெட் இட் ஹி ஆஸ்க்டு. ஹவு டிட் ஹீ கெட் இட், அது அவருக்கு அந்த நோய் எப்படி வந்துச்சு அப்படின்னு அவர் கேட்டார். ஐ டோல்டு ஹிம் எவ்ரி திங், ஹீ ஸ்மைல்டு அண்ட் அக்ரீடு டு கம். நான் எல்லாத்தையும் வந்து சொன்னேன் அவர்கிட்ட. சொன்னதும் அவர் என்ன பண்ணார், ஸ்மைல் பண்ணிட்டு சரி நான் வர்றதுக்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ப்ரிட்டண்டிங் தட் ஐ ஹேட் சம் அதர் அப்பாயின்மெண்ட் ஐ லெஃப்ட் ஹிம். உடனே நான் அவர்கிட்ட ஒரு ப்ரிட்டண்டிங்னா ஆக்டிங் பண்ணிட்டேன். என்னன்னா எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஐ லெஃப்ட் ஹிம். ஏன் கிளம்புறாரு அப்படின்னா ஆல்ரெடி ஹோம்ஸ் சொல்லியிருந்தார், நீ அவர் வர்றதுக்கு முன்னாடியே நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல கண்டிஷன். அதனால இவர் வந்து அவர்கிட்ட எனக்கு இன்னொரு அதர் அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஸோ நான் அதனால் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். வித் எ sinking heart I reached Holmes' room. I told him that Mr. Smith was coming. சிங்கிங் அப்படின்னா என்னென்னு சேட், நான் ரொம்ப சோகமாக போய் இப்போ நான் வந்து எங்கே வந்துட்டேன் அப்படின்னாக்கா ஹோம்ஸோட ரூமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டர் ஸ்மித் வந்துட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். வெல்டன் வாட்சன் ஹீ செட். ரொம்ப நல்லது பண்ண வாட்சன் அப்படின்னு ஹோம்ஸ் சொன்னார். யூ ஹாவ் டன் எவ்ரி திங் தட் எ குட் ஃப்ரெண்ட் குட் டூ. நீ எனக்கு எப்போயுமே எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நல்லா ஹெல்ப் பண்ணுற. நவ் யூ டிஸப்பியர் டு த நெக்ஸ்ட் ரூம். இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸப்பியர்னா மறைஞ்சிக்கிறது, பக்கத்தில் இருக்க ரூமில் மறைஞ்சிக்க. அண்ட் டோன்ட் ஸ்பீக் ஆர் கம் ஹியர். நீ எதுவும் பேசக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது, போய் நீ ஃபஸ்ட்டு ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்சனை வந்து அந்த ஷெர்லாக் இருந்த ரூமுக்கும் பின்னாடி ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் என்ன பண்ணிட்டாருன்னா மறைச்சி வச்சுட்டாரு, அங்கேயே இருந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ஐ ஹியர் த ஃபுட் ஸ்டெப்ஸ். ஐ ஹியர் த வாய்ஸ் சேஸ் ஹோம்ஸ் கேன் யூ ஹியர் மீ. அப்போது நான் வந்து அந்த வாய்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் நடந்து வர சத்தத்தை நான் கேட்டேன். அந்த வாய்ஸ் என்ன சொல்லிட்டு வந்தது அப்படின்னா ஹோம்ஸ்னு கேட்டுகிட்டே வந்தாங்க, இருக்கீங்களான்னு. இஸ் தட் யூ மிஸ்டர் ஸ்மித்? ஹோம்ஸ் விஸ்பர்னா மெதுவாக கேட்குறாரு. இந்த வாய்ஸை கேட்டவுடனே நீங்கள் மிஸ்டர் ஸ்மித்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ? யூ ஆர் த ஒன்லி ஒன் இன் லண்டன்
ஹூ கேன் க்யூர் மீ, நீங்கள் மட்டும்தான் என்னை இந்த லண்டன்லேயே இந்த நோய்க்கு வந்து என்னை க்யூர் பண்ணக்கூடிய ஆள் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு யார் சொன்னதுன்னு அப்படின்னாக்கா ஹோம்ஸ் வந்து ஸ்மித்துக்கிட்ட இப்போ சொல்லிட்டு இருக்காரு. டூ யூ நோ த சிம்டம்ஸ் ஆஸ்க்டு ஸ்மித், உங்களுக்கு ஏதாவது இந்த நோயை பற்றி சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மித் வந்து கேட்குறாரு ஹோம்ஸ் கிட்ட. ஒன்லி டூ வெல் மிஸ்டர் ஸ்மித் அண்ட் ஹீ டிஸ்கிரைப் த சிம்டம்ஸ். ஓ நல்லாவே இருக்குது ஸ்மித், பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் அந்த சிம்டம்ஸ்லாம் காட்டுறாரு. ஒன்லி டூ வெல் மிஸ்டர் ஸ்மித் அண்ட் ஹீ டிஸ்கிரைப் த சிம்டம்ஸ். ஓ நல்லாவே இருக்குது, உங்களுக்கு சிம்டம்ஸ் நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து ஸ்மித் கிட்ட காட்டினோன்னே தே ஆர் த சேம் ஹோம்ஸ் ஸ்மித் செட். ஓ அதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கும் அப்படின்னு. Poor Victor was a dead man on the fourth day, a strong and healthy young man. What a coincidence indeed. உண்மையிலே வந்து இது மாதிரி, அதாவது ஒரு விக்டர்னு அவர் வந்து ஸ்ட்ராங்கான மேன், அவருக்கும் இதே மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் தான் வந்துச்சு. 4 days தான் இருந்தார், அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அதே மாதிரி கோஇன்சிடென்ட் தான் உங்களுக்கு இப்போவும் நடக்குது, அதே மாதிரி தான் உங்களுக்கும் இந்த டிசீஸ் வந்திருக்குன்னு யார் சொல்கிறது அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஐ நோ தட் யூ டிட் இட் செட் ஹோம்ஸ். எனக்கு தெரியும் நீங்கள் அந்த நோயை வந்து செஞ்சது யார் அப்படின்னா நீங்கள் தான், அவர் இறந்ததுக்கான ரீசன் வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹோம்ஸ் வந்து ஸ்மித்தை பார்த்து சொல்கிறாரு. வெல் யூ கேனாட் ப்ரூவ் இட். ஆமாம் நல்லது, அவரை கொன்னதுக்கான அவர் இறந்துட்டார், அதுக்கு காரணம் என்னையே சொல்கிறீங்க, ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாது, யூ கேனாட் ப்ரூவ் இட், உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ் ஹோம்ஸ் இக்னோர்டு. ஓ முணங்கிக்கிட்டே எனக்கு கொஞ்சம் வாட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து கேட்குறாரு. ஹியர் ஐ ஹியர் ஸ்மித் வாய்ஸ். ஸ்மித் வந்து என்ன பண்ணார், இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி வாட்டர் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இந்த வாய்ஸ் எல்லாம் யார் கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா வாட்சன் வந்து நான் வந்து கேட்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். க்யூர் மீ ப்ளீஸ் வெல் அபவுட் விக்டர்ஸ் சாவேஜ் டெத். என்னை ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணுங்கள் ப்ளீஸ், அவரோட டெத்தை விட்டுருங்க. யூ டிட் இட். ஐ வில் ஃபர்காட் எவ்ரி திங் பட் க்யூர் மீ. ஐ வில் ஃபர்காட் அபவுட் இட். அவர் இறந்தது, விக்டர் இறந்தது, இதெல்லாம் நான் விட்டுறேன், மறந்துடுறேன். பட் என்னை வந்து இப்போ என்ன பண்ணுங்கள், க்யூர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா ஸ்மித்துக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. யூ கேன் ஃபர்கெட் ஆர் ரிமெம்பர் ஜஸ்ட் அஸ் யூ லைக். அது நீங்கள் அவர் இறந்ததை மறக்கிறதும் மறக்காததும் உங்களோட விருப்பம். அப்போ இறந்தது யாருன்னா விக்டர் வந்து யாருக்கு ரிலேட்டிவ்னா ஹோம்ஸ்க்கு ரிலேட்டிவ். ஸோ நீங்கள் அவரை மறக்காததோ உங்களோட விருப்பம். இட் டஸ் நாட் மேட்டர் டு மீ ஹவு மெனி நெப்யூ டைடு. அவர் இறந்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. வாட்சன் செட் யூ காட் இட் ஃப்ரம் த சைனீஸ் sailor. குட் தேர் பி எனி அதர் ரீசன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா வாட்சன் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து சைனீஸ் sailor அண்ட் குட் தேர் பி எனி அதர் ரீசன். என்னோடய நெப்னியோ வந்து இறந்தது வந்து எனக்கு பெரிய விஷயம் இல்லை, என்னையை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த க்யூர் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சைனீஸ் sailorட்டு வந்து நீங்கள் வாங்குறதா எனக்கு யார் சொன்னதுன்னா வாட்சன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐ கேனாட் திங்க் மை மைண்ட் இஸ் கான் ஹெல்ப் மீ ப்ளீடர் ஹோம்ஸ். என்னால் இப்போ எதையும் திங்க் பண்ண முடியலை, ஸோ அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. யார்? ஹோம்ஸ் வந்து கேட்குறாரு. ப்ளீடர்னா ரெக்வஸ்ட். டிட் எனி திங் கம் பை போஸ்ட் எ பாக்ஸ் பை சான்ஸ் ஆன் வெனஸ்டே. அதாவது உங்களுக்கு ஏதாவது பாக்ஸ் எதுவும் போஸ்ட்டில் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வந்துச்சு, எப்போ அப்படின்னா ஒரு வெனஸ்டே இருக்கும் அப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு. எஸ் ஐ ஓப்பன்ட் இட். ஆமாம் அந்த ஒரு பாக்ஸ் ஒன்று வந்துச்சு, அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அண்ட் தேர் வாஸ் அ ஷார்ட் ஸ்ப்ரிங் இன்சைட் இட். ஏ ஜோக்ஸ் பெர்ஹாப்ஸ் இட் ட்ரிவ் பிளட் செட் ஹோம்ஸ். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருந்துச்சு, ஸோ யாரோ ஜோக்குக்காக தான் அதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு யார் சொல்கிறதுனா ஹோம்ஸ் சொல்கிறாரு. நோ இட் வாஸ் நாட் அ ஜோக் யூ ஃபூல் யூ ஹாவ் காட் இட். இல்லை அது ஜோக்குக்காக இல்லை, யூ ஃபூல் முட்டாள்தனமாக இருக்கீங்க. ஹூ ஆஸ்க்டு யூ டு கிராஸ் மை பாத். யாரும் இனிமேல் என்னோட வழியில் வந்து கிராஸ் பண்ணாதீங்க. யூ நியூ டூ மச் அபவுட் விக்டர்ஸ் டெத். விக்டர்ஸ் இறந்ததுக்கான ரீசன் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஸோ இனிமேல் என்னோட வழியில் கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்மித் வந்து ஹோம்ஸை பார்த்து சொல்கிறாரு. அப்போது இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ஸ்மித்து தான் ஏதோ பண்ணியிருக்காரு விக்டரை. யுவர் எண்ட் இஸ் நியர் ஹோம்ஸ். உங்களோட எண்டு நீங்கள் வந்து உங்களோட முடிவு வந்து வந்துருச்சு ஹோம்ஸ். ஐ வில் கேரி திஸ் பாக்ஸ் இன் மை பாக்கெட். இப்போ அந்த பாக்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன்,
என் பாக்கெட்டில் எடுத்தேன். த லாஸ்ட் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ், இந்த எவிடன்ஸ் தானே வச்சுருந்தீங்க, நான் விக்டரை கொண்டதுக்கான எவிடன்ஸ் இதில் தானே இருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிடுவேன், எடுத்துடுவேன். நீங்களும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க, யுவர் எண்ட் இஸ் நியர், நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, இறக்க போகிறீங்க. ஸோ எனக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறதுனா, இந்த ஸ்மித் வந்து ஹோம்ஸை பார்த்து சொல்கிறாரு. டர்ன் அப் த கேஸ் ஸ்மித் செட் ஹோம்ஸ் இன் ஹிஸ் நேச்சுரல் வாய்ஸ். இப்போது அவரோட உண்மையான குரலில் வந்து இவ்வளோ நேரம் ரொம்ப மெதுவாக பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ வந்து அவர் உண்மையான குரல், அவரோட குரலில் டர்ன் அப் த கேஸ் ஸ்மித் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கேஸ் அந்த லேம்பை வந்து கொஞ்சம் விளக்க வந்து ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நேச்சுரலான வாய்ஸில் எப்போயும் இருக்கிற வாய்ஸ். எஸ் ஐ வில், ஸோ தட் ஐ கேன் see you better. There was the silence. Then I heard Smith say, what is all this? ஸோ அதனால் ஓகே நான் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்றுறாரு. அப்போ தான் நான் வந்து என்ன பண்ண முடியும், உங்களோட ஐ கேன் see your better, உங்களோட ஃபேஸை வந்து நான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து அவரை விளக்க பண்ணோன்னா அந்த ஸ்மித்தை வந்து பார்த்துட்டாங்க, நல்லா பிரைட்டாக ஆயிடுச்சு ரூமு. ஸோ அந்த ஸ்மித்தை வந்து யாருன்னு பார்த்துட்டாங்க. தேர் வாஸ் சைலன்ஸ், திடீர்னு ஒரு அமைதி ஒன்று அந்த இடத்துல நிலவுச்சு. தென் ஐ ஹியர்ட் ஸ்மித் சே, வாட் இஸ் திஸ், இது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் வந்து இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா இவ்வளோ நேரம் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தவர் திடீர்னு நல்லா ஆகிட்டார். சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிங் செட் ஹோம்ஸ், ஃபார் 3 days ஐ டிடன்ட் டேஸ்ட் எனி திங், நெய்தர் ஃபுட் நார் ட்ரிங்க். அதாவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க ஹோம்ஸ், 3 நாளாக எதுவும் சாப்பிடாம, எதுவுமே ஃபுட்டோ ட்ரிங்கோ எதுவுமே எடுத்துக்காமல் நல்ல ஒரு ஆக்டிங் தான் அப்படின்னு இந்த ஸ்மித் வந்து சொல்கிறாரு ஹோம்ஸை பார்த்து. ஸோ இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது வெளில சவுண்டுங்க. தேர் வாஸ் ஃபுட் ஸ்டெப் அவுட் சைடு, வெளியில் பார்த்தோம்னா என்னோட காலடி சத்தம் கேட்குது. த டோர் ஓப்பன்ட் அண்ட் ஐ ஹியர்ட் த இன்ஸ்பெக்டர் மார்டன் வாய்ஸ். டோர் ஓப்பன் ஆகுது, நான் யாரோட வாய்ஸை கேட்டேன்னா அப்போ உள்ளுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் மார்டன் வந்து வாய்ஸ் கேட்டுச்சு. ஐ அரெஸ்ட் யூ ஆன் சார்ஜ் ஆஃப் த மர்டர் ஹி செட். அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறேன், நீ மர்டர் பண்ணியிருக்க அதனால் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த மார்டன் வந்து யாரை பார்த்து, ஸ்மித்தை பார்த்து சொன்னதை நான் கேட்டேன். இட்ஸ் ஸோ லெட் மீ பிரிங் சார் ஜாக்பட் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிங்கர்ஸ் ஆர் ஹோம்ஸ். சரி ஓகே, இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்னொரு டாக்டர் இருந்தாருங்க சார் ஜாக்பட் மீக் ஆர் பென்ரோஸ் பிசர், நான் போய் அவரை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. There was a sudden rush and scuffle followed by the glass of iron and sudden cry of pain. இப்போ ஸ்கஃபில் அப்படின்னா திடீர்னு இந்த மாதிரி நான் போய் வேறு டாக்டரை கூப்பிட்டு வரேன்ட்டு இவர் கிளம்புறாரு. திடீர்னு அங்கே வந்து என்னென்னா ஒரு சடனாக ஒரு சண்டை நடக்குது. இவர் ஸ்மித் வந்து தப்பிச்சு போக நினைப்பார். ஸ்கஃபில்னால் ஃபைட்டு, ஒரு சின்ன ஃபைட் நடக்குது. அதில் கிளாஸ் அங்கங்கே இடித்து அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். There was a click hand clef. Holmes asked me to come in. நெக்ஸ்ட் என்ன சவுண்டு கேட்டுச்சுன்னா ஹேண்ட் கிளிப்ஸ், கை விலங்கு அவருக்கு போடுற அந்த கிளிக் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஹோம்ஸ் வந்து என்னை கூப்பிட்டாரு. இவ்வளோ நேரம் நான் ஒளிஞ்சிட்டு இருந்தது வந்து யாருக்கும் தெரியாது. கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, சாரி வாட்சன், ஐ வாஸ் ரூட் டு யூ, நான் உங்ககிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டேன். ஐ அண்டர்மைன் யுவர் கேப்பபிலிட்டி அஸ் அ டாக்டர், நீ ஒரு டாக்டர் தான். இட் வாஸ் அ ஜஸ்ட் டு கெட் ஸ்மித் ஹியர், நான் இங்கே ஸ்மித்தை வர வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிட்டேன். அண்ட் ஐ டிடன்ட் வாண்ட் டு யூ டு நோ தட் ஐ வாஸ் நாட் இல், எனக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லை, இவர் எப்படியாவது கொண்டு வரணுமே அப்படின்னு, ஸ்மித்தை வந்து அரெஸ்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறாரு. பட் யுவர் அப்பியரன்ஸ் ஐ செட், உடனே நான் கேட்டேன், உங்களோட அப்பியரன்ஸ் பார்க்கும்போது, தோற்றத்தை பார்க்கும்போது உடம்பு சரியில்லாத மாதிரியே இருந்ததே அப்படின்னு சொல்லி கேட்டேன். 3 days ஃபாஸ்டிங் அண்ட் த மேக்கப் டிட் த ட்ரிக், அதாவது 3 நாளாக நான் வந்து ஃபாஸ்டிங் விரதம் இருந்தேன், மேக்கப் கொஞ்சம் ட்ரிக்கு கொஞ்சம் அதை வச்சு தான் என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி அப்பியரன்ஸ் தோன்றுச்சு அப்படின்னு சொன்னாக்கா உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சுன்னு. த காயின்ஸ், ஓ தட் வாஸ் ஒன்லி டு ப்ரூவ் தட் ஐ வாஸ் டெலிரியஸ். டெலிரியஸ்னால் மோசமான நிலை, இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஹீ லாஃப் சொல்லிக்கிட்டே சிரிக்கிறேன். ஐ நீடு டு ஈட் நவ் வாட்சன், இப்போ நான் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து கேட்குறேன். மிஸ்டர் ஸ்மித் கில்டு ஹிஸ் நெப்னியூ அண்ட் ஹி வாண்டட் டு கில் மீ த சேம் வே டு அவாய்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது என்னோட நெப்யூ வந்து அந்த விக்டரை வந்து கொன்னது யாருன்னா ஸ்மித் தான் கொன்னா. நெக்ஸ்ட்டு என்னையும் கொல்றதுக்கு அதே வழியில் வந்து என்னையும் கொல்றதுக்கு அவன் ட்ரை பண்ணான். அதாவது அரெஸ்ட் ஆகாமல் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணான். அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வாட்சன் கிட்ட வந்து சொல்கிறாரு ஹோம்ஸ். ஐ நீடு டு ஈட் நவ் வாட்சன், இப்போ எனக்கு நான் சாப்பிட்டே ஆகணும். ஐ திங்க் தட் சம்திங் நியூட்ரிஷன்ஸ் அண்ட்
சிம்சன்கிறது இட்ஸ் அ பிளேஸ். இந்த பிளேஸில் போய் எனக்கு ஏதாவது சம்திங் நியூட்ரிஷன், அதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. would not be out of place. இந்த பிளேஸ்க்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ வாட்சன் he said. ரொம்ப நன்றி வாட்சன், நான் சொன்னதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. ஸோ இதை யாரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணாங்கன்னா மிஸ்டர் ஸ்மித்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஏன் அப்படின்னா இவரோட ரிலேட்டிவான விக்டரை வந்து யார் கொண்டிருப்பா அப்படின்னு சொன்னால் ஸ்மித் தான் கொண்டிருப்பார். ஸோ அதே மாதிரி இவரையும் வர வச்சு அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக இவரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.